இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 7 - 13 முடிய இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நீங்கள் செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றழச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அனுப்பும் பொழுது அவர்களுக்கு கொடுத்த அறிவுரை இது. அவர்களை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக சமுதாயத்திற்குள் அனுப்புகிறார். அவர்களுக்கு பல கொடைகளை கொடுக்கிறார். குணமாக்குகின்ற கொடை, பேய்களை ஓட்டுகின்ற கொடை, எளியவர்க்கு நற்செய்தி அறிவிக்கின்ற கொடை, இவைகளெல்லாம் அவர் இலவசமாக கொடுக்கிறார் என்றால் இலவசமாக அதை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும். இந்த நோக்கத்திற்காக மட்டும்தான் ஊழியர்கள் அல்லது குருக்கள், ஆயர்கள், துறவிகள் என்ற நிலையிலே உலகிற்கு அனுப்பப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த அழைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் அழைப்பை அழைப்பாக பார்க்கிறார்களா அல்லது ஒரு பிழைப்பாக எடுத்துக்கொள்ளுகிறார்களா என்பது மிக கடுமையான ஆனால் மிகச் சரியான ஒரு கேள்வி. நமக்கு கொடுத்திருக்கிறார், அதை பயன்படுத்த அந்த கொடுத்தவரோடு நெருங்கிய தொடர்பில் இருக்க வேண்டும். என் அன்பில் நிலைத்திருங்கள், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் அதில் 4:5 நாம் வாசிக்கிறோம்: என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனி தர முடியாது, இணைந்திருந்தால் மிகுந்த கனி தருவார்கள். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த கொடைகளை பயன்படுத்த வேண்டுமென்றால் அவரோடு இணைந்திருக்க வேண்டும். இன்றைக்கு திரு அவையில் ஊழியர்களாக இருப்பவர்கள் இணைந்திருக்கும் பொழுது இணைந்திருக்கிற சில ஊழியர்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் வழியாக இந்த நற்செய்தியிலே குறிப்பிடப்பட்டுள்ள அற்புதங்கள் நிகழ்கின்றன, கொடைகள் வெளிப்படுகின்றன. ஆனால் இதே திரு அவையிலே நாம் பார்க்கிறோம், ஊழியர்களிடமிருந்து இந்த அற்புதங்கள், இந்த கொடைகள் வெளிப்படுவதில்லை. காரணம் என்ன? ஒன்றுதான், கடவுள் அவர்களுக்கு கொடை கொடுக்கவில்லையா என்ற என்ன? கொடுக்கப்பட்ட கொடைகளை வெளிப்படுத்தும் அளவிற்கு இயேசுவோடு இணைந்து இல்லை, நாம் இணைந்து இல்லை, இணைந்து இருக்க வேண்டும். இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொண்டால் ஒழிய எந்த நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டோமோ அல்லது அனுப்பப்பட்டோமோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற முடியாது. எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நற்செய்தி பகுதியிலே காணுகின்ற உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரில் எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கொடைகளை நாங்கள் செயல்படுத்தாமல் இருப்பதனால், எங்களுடைய அழைப்பின் நோக்கத்தை அறியாமல் செயல்படுவதனால் எங்கள் வாழ்விற்கு அழிவை தேடிக் கொள்ளுகிறோம். யூதாசை போல அது மிக கடுமையான வார்த்தை, ஆனால் அப்படித்தான் நாங்கள் அழிவை தேடிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இந்த சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய பெரிய சூழலிலே, கடுமையான சூழலிலே, நெருக்கடியிலே நாங்கள் இருந்தாலும் எங்களை அனுப்பிய நீர் எங்களோடு இருக்கிறீர். எங்களுக்கு கொடுத்த கொடைகளை திரும்பவும் பெற்றுக்கொள்வதில்லை. இதை உணர்ந்து உம்மோடு இணைந்திருந்து கொடைகளை வெளிப்படுத்தி வாழ, ஆண்டவரே, மற்றவர்களையும் உம்மால் வாழ வைக்க எங்களுக்கு தொடர்ந்து அந்த ஞானத்தை தாரும், நினைவூட்டலை தாரும், உம்மோடு இணைந்திருக்க ஆசீரை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.